மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்ருப்பீங்க. இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை வந்து நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் வேகமாக பண்ணுறாங்க, இல்லை லைக்கு கூட பண்ண மாட்டுறாங்க. பண்ணுவாங்கம்மா, பார்க்குறேன், எதிர்பார்த்துட்ருக்கேன். இது வந்து அப்படியே மஷ்ரூம் ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரைடு ரைஸ். இது ஃப்ரைட் ரைஸ், ஓகேங்களா. கொஞ்சோண்டு கேரட்டு பீன்ஸையும் நம்ம சாப் பண்ணி போட்டுக்குவோம். இது கூட சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்குங்க. ப்ரொக்கோலியும் மஷ்ரூமையும் நான் வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது எப்படி பண்ணுறது ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி. லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம். இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறோமோ சேம் தான் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. இதில் நீங்கள் கறி லீஃபையும் வரமிளகாவும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் அதை ஆட் பண்ணலை, ரொம்ப ஸ்பைஸியாக தேவையில்லை. நான் இது வரைக்கும் இது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி நான் இப்போ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளியோட பச்சை வாசனையும் போகட்டும். ரொம்ப தக்காளி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டைமில் நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கீழே உங்கள் ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்குன்றது. கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெப்பர் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுல பெப்பரை கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, பெப்பரை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தோணுச்சுன்னா கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் நான். நல்லெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லெமனை கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும், சரிங்களா. சால்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூமையும் ப்ரோக்கோலியும் நான் சால்ட்டை போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லெமனை ஆட் பண்ணுற பாருங்க. லெமனை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கட்டி கொடுத்து அனுப்பிடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.